Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கங்க. என்னோட நேம் வந்து ஜெய்முனி. ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு டிகிரி முடித்தேன். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பண்ணதான் எம்பிஏ, ஒரு எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லலாம். கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு என்ன ஒரு ஆசை இருக்குமோ, என்ன அவரால் முடியுமோ அதுதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசில் நம்ம அந்த டயர் உருட்டி விளாடுறது, பம்பரம் விளாடுறது, நொங்கு வண்டி உருட்டி விளாடுறது, அப்படி பண்ணுற இந்த சின்ன பேசிக்கான ஒரு விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும் அம்மா வந்து கையில் கிடைக்கிறத ஒரு கட்டையை கொண்டு அடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் வந்து ஒரு ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்க. நம்ம என்ன பார்க்க முடியும்? மாட்டு வண்டி அந்த ஸ்டேஜில் பார்க்க முடியும், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பார்க்க முடியும், டிராக்டர் பார்க்க முடியும். இந்த பைக் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நான் சொல்கிறது ஒரு 1990, 92 அந்த ஸ்டேஜில். ஆனால் அப்போ தானே ஒரு 4 வயசு 5 வயசு அந்த ஸ்டேஜ். நான் அதில் தானே ஒரு ட்ரீம் வந்து நமக்கு உருவாகும். ஸோ அப்படி இருந்த ஆள் தான் வந்து இங்கே படித்து முடிச்சதுக்கப்புறம் சென்னை போய் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்து, அங்கேருந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்து, அங்கே போகும்போது தான் வந்து அந்த ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு உருவாகுது. இதுக்கு முன்னாடி நமக்கு ட்ராவலில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் அதனால் நமக்கு அச்சீவ் பண்ண முடியாது. கிராமத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அதை பற்றி டெக்னிக்கல் நாலேஜ் நமக்கு இல்லை. வந்து இந்த லூனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரே ஒரு பைப்பு மட்டும் தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம வீட்டில் ஒரு வண்டி இருந்ததுன்னா அப்பாவுக்கு மிலிட்ரிக்காரங்கிறதுனால அவருக்கும் பைக் இதெல்லாம் பிடிக்கும். பவர்ஃபுல்லாக கிடையாது, பட் வீட்டில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக வச்சிருந்தாரு. அதுவே கூட நம்ம வந்து அந்த 7-8 வயசு அந்த ஸ்டேஜ்லாம் வாங்கினாங்க. அது என்னன்னா எங்களுக்கு ஓட்ட தரமாட்டார், அவராக தொடைப்பார், பெட்ரோல் போடுவார், அவருக்கா ஏதாவது வேலைகள் இருந்தால் மட்டும் தான் போவார். குடும்பத்தோடு எங்களை கூட்டு போவார், என்னை தொடவே விட மாட்டார். இப்போ ஒரு நாள் ஒரு வேலைக்காக வெளியே போயிடுறாங்க. அந்த டைமில் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கத்து கிராமத்தில் ஓட்ட தெரியாமல் ஓட்டி சாக்கடைக்குள்ளே விழுந்து அப்பாட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி, அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போயிடுறோம். நான் ஆட்டோமொபைலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாகுது. அப்போ தான் மனசில் வந்து ஒரு ஆசை உருவாகுது, ஓகே நம்மளும் சம்பாதிக்கணும், நம்மளும் வந்து நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக க்ரோத் ஆகி தான் வந்து ஃபாரின் போகிறேன். நம்மளுடைய மந்த்லி இன்கம் வந்து நமக்கு க்ரோ ஆகுது, சம்பாதிக்கிறோம், நினச்ச வண்டிகள் வாங்குகிறோம். அப்படி வாங்கினதான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார் ஆகட்டும், ராயல் என்ஃபீல்டு ஆகட்டும், நிறையா வாங்கியிருக்கிறாங்க. கார் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே மொத்தம் வந்து 4 வண்டி வாங்கியிருக்கிறேன். அப்ராடில் அங்கே ஒரு 4 வண்டி வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கிராமத்தாலான பண்ண முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியானு பார்த்தீங்கன்னா ஈஸி இல்லை. பட் அதுக்கு ஒரு திட்டமிடல் இருந்தது, ஒரு பிளானிங். நம்மளும் வந்து அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படணும், பொறாமப்படுறத விட ஆசைப்படணும். என்னோட வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவர் எப்படி வாங்கியிருப்பாரு, நம்மளும் வாங்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் கிடைச்சாலே நம்மளும் வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலாங்க. அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்தது. ஸோ அந்த தேடலும் புரிதலும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் யார் வேணால் முன்னேறலாங்க. புல்லட்லேயும் வந்து போயாச்சு, இந்த XL 100லேயும் போயாச்சு. ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் சொல்லிடுறேங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ரெண்டுமே ரோட்டில் தான் ஓட்டுறோம், ரெண்டுமே மவுண்டன் தான் போகிறோம். ஆனால் ரெண்டுக்கான அந்த கேரக்டர் வந்து வேரி ஆகுது. அது 350cc, இது 100cc. ஸோ நீங்கள் எப்படி உங்களை ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஒன்று ட்ராவலிங் டைம் வந்து வேரி ஆகும், நமக்கு இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகும், 3வது சேஃப்டிலையும் சில விஷயங்கள் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும், 4வது லோட் கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணும்போது பெரிய வண்டியில் பிளான் பண்ணுறோமா சின்ன வண்டியில் பிளான் பண்ணுறோமாங்கிறத ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு மென்டலி நம்ம வந்து ரெடி ஆகிக்கணுங்க. வண்டி ரெடி பண்ணுறதுலாம் ரெண்டாவது. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் கிளாசிக் 350ல் போகிறேன் அப்படின்னா என்னால் ஒரு 400லேருந்து 500 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டிட முடியும். ஸோ 10 நாளில் ஒரு நான் நினைக்கிற ஒரு இதை வந்து நான் கவர் பண்ணிட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதே
டிஸ்டன்ஸை வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன வண்டியில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 20 நாள் வந்து நான் பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய ஃபுட் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் ஸ்டே எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். 3வது, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம 100 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா இதில் வந்து 100 கிலோமீட்டர் என்னால் ஓட்ட முடியல. நான் வந்து பர்சனலாக சொல்கிறது, நீங்கள் மேபி என்னோட கம்மியாக ஓட்டலாம், அதிகமாக ஓட்டலாம், அது உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்து இருக்குது. நான் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போதும், இதுக்கு மேலே எதுக்கு ஓட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிரேக் போடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டிய இடத்துல நம்மளால் ஒரு 200-250 ஓட்டுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். 2வது என்ன அப்படின்னா, இந்த வண்டி வந்து எவ்வளோ லோட் கேரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போகிற வண்டியோட சிசி, உங்களோட வெயிட்டு, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நான் கிளாசிக் வச்சுருக்கும் போது அதில் 50 கிலோ 100 கிலோ வச்சா கூட வண்டி ஏறும். பிகாஸ் அதோட ஹை பவர்டு அந்த மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து மைலேஜை சேவ் பண்ண முடியும், டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இதெல்லாம் வந்து ஹைவேஸ்லங்க. மவுண்டனில் ஏற ஆரம்பிச்சிட்டோமா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த டீம்மேட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பைக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம்மேட்டை கூட வச்சுட்டு நம்ம ரைடை போகிறோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அன்னோன் பிளேசஸ்க்கு போகும்போது ஒரு பெரிய வண்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஏறி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது அவங்க அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நமக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைச்சாலுமே அந்த என்ஜாய்மெண்ட் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா மலையில் ஏறும்போது இந்த மாதிரியான சின்ன வண்டிகளில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், இது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது, கேரக்டர். இந்த வண்டி இவ்வளோ தான் பண்ணும், அதையும் மீறி நம்ம சில ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சில இடங்களில் ஏறாத இடங்களில் இறங்கி புஷ் பண்ணி, நான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்படி இறங்கி ஆக்சிலேட்டர் கொடுத்து சில இடங்களில் நான் தள்ளியிருப்பேன், உட்காந்து காலை வச்சு சில இடங்களில் தள்ளியிருப்பேன். ஆக மொத்தம் நானும் தள்ளியிருக்கிறேன். ஸோ 100 கிலோமீட்டர் அவங்களுக்கு போகிறதுக்கு, மவுண்டனில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ், ஹை ஆல்டிடியூட் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க. 14 அடி, 14,000 அடி, 15,000 அடி, 18,000 அடி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் சின்ன வண்டியில் போயிடலாம், ஏன்னா இவர் போயிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும் உங்களுடைய ட்ரிப்பை. பெரிய வண்டி கூட சேர்ந்து தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு 100 சிசி, நீங்களும் 100 சிசி, அவர் 100 சிசி, நீங்கள் 100 சிசி, அவர் 150 சிசி வரைக்கும் ஓகே. 250 சிசி கூட சேர்ந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டேல இருந்தே உங்கள் டீம் வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவருக்கு ஸ்பீடாக ஓட்டணுங்கிறது ஆசை, நீங்கள் ஸ்பீடாக ஓட்டணும்னு நினச்சாலும் உங்கள் வண்டி போகாது. சரிங்களா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அவர் கண்டினியூவாக ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அவரால் ஓட்ட முடியும். ஏன்னா வண்டி ஸ்மூத்தராகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம 50 கிலோமீட்டர் ஓட்டினாலே டயர்டாகும். ஸோ அவர் 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஒரு கேப் போடணும்னு நினைப்பார், ஒரு பிரேக் எடுக்கணும், நம்ம முன்னாடியே எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த வண்டி போகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸி இருக்க போகிறது கிடையாது. எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இருக்காது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நம்மகிட்ட இந்த வண்டி தான் இருக்குது, இந்த வண்டியை தான் நம்ம கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு போயிட்டு நமக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, வண்டிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய திட்டமிடுதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளானிங், அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டுவோம். இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நாள் போட வேண்டிய ட்ரிப்பு மேபி ஒரு 11 நாளாக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்குவோம். லீவ் போட்டு தான் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரியான சில திட்டமிடல் இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, பெட்ரோல் டேங்க்கு. பெரிய வண்டியில் உங்களுக்கு 10 லிட்டர் 15 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன வண்டியில் நமக்கு 4 லிட்டர் தான். ஏன்னா இதுவெல்லாம் வந்து லோக்கலில் ஓடுற வண்டி. இதுக்கு 4 லிட்டருங்கிறதே ஒரு வாட்டி போட்டோன்னா ஒரு வாரத்துக்கு ஓட்டுவாங்க, சில பேர் ஒரு மாதத்துக்கு ஓட்டுவாங்க. அவ்வளோதான் இதோட யூட்டிலிட்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம திடீர்னு ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம போகிற டிஸ்டன்ஸே வந்து ஒரு நாளைக்கு 200-300ன்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கேன் வேணும், அவங்களுக்கு கேன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தேவையான பொருட்களை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அதை உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். சாதாரண ஒரு டயருங்க, ஒரு சைக்கிள் டயரு, அதை காலையில் எடுத்துகிட்டு ஒரு குச்சியை வச்சு தட்ட ஆரம்பிச்சோன்னா, இந்த 8பட்டி கிராமம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த 8பட்டி கிராமத்தையே சுற்றிட்டு உடம்புல கரியோட அழுக்கு படிஞ்சு வீட்டுக்கு வருவோம். அம்மாட்ட திட்டு வாங்கி மறுபடியும் அதே விஷயத்தை பண்ணுவோம். ஸோ அப்பையிலேருந்தே வந்து நமக்குள்ளே ஒரு ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அது எல்லாருக்குமே இருந்தது. அது வந்து ஒரு வெளிக்காட்டுறதுக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு லடாக் ஆன் கிளாசிக் 350. ஸோ எடுத்துகிட்டு ஓட்டும்போது எடுத்தோன்னே நம்ம ஈஸியாக பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஏன்னா ஒரு 7 வருஷமான ஒரு கேப்பு நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் என்னோட லைஃப் ஸ்டோரி. ஸோ அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு வெஹிக்கிளை தொடறோம். ஸோ இந்த வெஹிக்கிளை எப்படி வந்து நம்ம ஒரு 8000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. நான் மேரிடு, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, வீட்டில் அவங்களுக்கு பயம். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு டீமோட ஸ்டார்ட் பண்ணி, நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும், டீமோட ஸ்டார்ட் பண்ணி அந்த லடாக் ரைட் போனோம், முடித்தோம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நல்ல மனிதர்களை நம்ம மீட் பண்ணோம். நம்ம இந்தியா இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிறது இங்கேருந்து பார்க்குறத விட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் கிராஸ் பண்ணி போகும்போது கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறங்க. ஓகேங்க, சரி, இதெல்லாம் நடந்துச்சு. அந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு
என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, எப்படியெல்லாம் இதை டேக்கிள் பண்ணீங்க அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லடாக்கில் போகிறேன் அப்படின்னு சொன்னோம், ஃபேமிலியில் சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணணும். எல்லாரும் சொன்னது, நீ தமிழ்நாட்டை தாண்டிட்டேன்னா சேஃப்டி இருக்காது, அந்த ஸ்டேட் இப்படி, இந்த ஸ்டேட் இப்படி, இந்த ஸ்டேட்டில் மக்கள் அப்படி, இங்கே அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு பிரச்சனைகள் தான் வருது. ஒருத்தர் கூட வந்து இந்த ஏரியாவுக்கு போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலை. அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது என்னென்னா, நானே ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது நம்மளை கேர் பண்ணுறாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க. அவளையும் நாங்கள் தப்பாக நினச்சிக்க முடியாது. ஆனால் சொன்னது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். என்ன இப்படி சொல்கிறாங்களே, அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நானும் ரொம்ப சேஃபாக எதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்க முடியுமோ, மொபைல் ஃபோன் ஆகட்டும், செயின் ஆகட்டும், எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்க முடியுமோ நான் பத்திரமா போயிட்டுருக்கேன். ஆனால் நடந்தது அப்படியே ஆப்போசிட்டுங்க. எந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில் என்டர் ஆகும்போது சேஃபாக இருங்கன்னு சொன்னாங்களோ, அந்த ஸ்டேட்டில் நம்மளை பார்த்து தமிழ்நாடு வண்டியா, ஓகே சூப்பர், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்தாங்க டீ குடிங்க, உங்களுக்கு ரூட்டு தரலையா அந்த ரூட்டு போங்க, இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி போனாலும் தங்குற கடை இருக்குது. சில பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. இதோட ஒரு பெரிய விஷயம், ஹோட்டலுங்கிறது பிஸ்னஸ் நடக்கிற இடங்க. ஸோ ஒவ்வொருத்தர் வராங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எப்படி ஒரு 50 ரூபா 100 ரூபா பிஸ்னஸ் பண்ணலாம் தான் ஒரு மனுஷன் யோசிப்பான். அதுதான் மனுஷ வாழ்க்கை, அதாவது இயல்பு. அதையும் தாண்டி சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1500 ரூபா பில்லு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, பில்லு கட்டவானா, நீங்கள் பரவாயில்ல கிளம்புங்க, அவ்வளோ தூரம் வந்து எங்கள் ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, இதே நாங்கள் வந்து பெருசாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன மக்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த ஸ்டேட்டு மோசமாக இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவ்வளோ தூரத்துலேருந்து எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இது நான் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ட்ராவல் கிஃப்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்க. லடாக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாகவே லடாக் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. நம்ம உங்களை மாதிரி தாங்க நானும் ஒரு கிராமத்தில் என்ன பார்த்துருப்போம், மேப்பில் நம்ம அந்த சோஷியல் சயின்ஸில் ஓகே இந்தந்த ஸ்டேட் இந்தந்த பிளேஸ் எப்படி மார்க் பண்ணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணாலும், நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது சில வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கொரோனா டைமில் பார்க்கும்போது தான் ஓகே லடாக்ங்கிற ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து பைக்கர்ஸ் வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணி போகிறாங்க, அதில் பார்க்குறதுக்கு இவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்ட்டு உங்களை மாதிரி நானும் சில யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணேன். அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா மனிதர்களோட இயல்பு, மனிதர்களோட நம்ம மரபு, அப்புறம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், கலாச்சாரம், அப்புறம் உடை கலாச்சாரம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில யூனிக்கான ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக பெட்ரோல் ஆட்டோ ஓடுற மாதிரி அங்கே ஃபுல்லாக பேட்டரி ஆட்டோ ஓடுது. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சில அவங்களோட ஓன் தயாரிப்பில் இருக்கக்கூடிய சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓடுது. இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கும்போது ஃபாரின் ட்ரிப் போய் கிடைக்கிறத விட எல்லா விதமான ஒரு அனுபவமும் நம்ம இந்தியாவிலேயே கிடைச்சது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு நான் சொல்லலாங்க. வேறு என்ன இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் நீங்கள் நல்ல மனிதர்களை கற்றுக்கலாம். அது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்லுவேன். பயம் உங்களை வந்து, அதாவது நம்ம வீட்டில் இருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரியவங்க, டேய் நைட்டில் 7 மணிக்கு மேலே வண்டி ஓட்டாத, டேய் அங்கே போகாத, டேய் இங்கே போகாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம பாதுகாப்புக்கு தான். அதெல்லாம் அப்படியே இருந்து உங்களை மாதிரி நானும் இருந்தவர் தான். ஒரு வாட்டி போயிட்டு வந்தோன்னே எதுவுமே பயம் கிடையாது, யாரை வேணால் நம்பலாம். ஆனால் நம்பிக்கை வந்து அப்படியே பிளைண்டாக நம்பிடக்கூடாது. அதாவது குருட்டுத்தனமாக நம்பிடாமல் யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்கிறது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுவிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு ஆக ஆக கிடைக்கிற மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ராவலில் ஒரு 7000-8000 கிலோமீட்டர் ஓட்டும் போது உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ அதுதான் இந்த லடாக் ட்ராவல். நம்ம பண்ண இந்த 3 ட்ராவலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சேஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கோங்க. சேஃபஸ்ட்டாக மீன்ஸ் இது வரைக்கும் ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடந்ததில்லை. எப்படி நம்ம பத்திரமா போனோமோ அதே மாதிரி பத்திரமா வந்திருக்கிறோம். இதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஃபஸ்ட் ட்ராவல் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேஃப்டி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டாலே ஒரு ரைடு முடிச்சோன்னா இன்னொரு ரைடு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நான் சேஃப்டின்னு ஆரம்பிச்சிடுறேங்க. வண்டி இருக்குது, பெட்ரோல் இருக்குது, கிளம்பிடலாமா, அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்த்லி உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய டாக்டர் ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருந்தாரு, நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணாதீங்க, இந்த கிளைமேட்டில் ரைட் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா போகிற பாதையில் நமக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போகலாம். பாயிண்ட் நம்பர் 2, ரைட் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் கேரி பண்ணணும். ஹெல்மெட் முக்கியம். அது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 1000 ரூபாயும் இருக்குது, உங்களுக்கு 10,000 ரூபாயிலையும் இருக்குது. அது நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குகிற ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த வைசர்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி வந்து வெள்ளையாக இருக்கணும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு 6 மணிக்கு மேலே ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா வெள்ளையாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் சேஃப்டி. பிளாக்காக இருந்தால் ரோடு தெரியாது. 3வது, நம்ம போட வேண்டிய ரைடிங் கியர்ஸ், க்ளவுஸ் மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. அது 300 ரூபாயிலேருந்து அதுலேயும் பட்ஜெட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க.
இதெல்லாம் வந்து நம்மளோட உயிர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விரல் அடிப்பட்டதுன்னா கியர் வண்டியாக இருந்தால் கிளச்சு பிடிக்க முடியாது. நீங்கள் தனியாக போயிட்டுருக்கீங்கன்னா உங்களால் வண்டி ஓட்டவே முடியாது. அந்த பாதிப்பு ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அடிப்பட்ட விரலோட பண்ணும்போது நீங்கள் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் தான் வரணும், பெரிய செலவு வைக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒரு கோடு கூட விழாத அளவுக்கு இதெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில சேஃப்டி கியர்ஸ் முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளவுஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நீ கார்டு, இந்த கார்டு. இல்லை ப்ரோ என்கிட்ட இன்னும் பட்ஜெட் இருக்குது, நான் வசதியாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் வாங்கிக்கலாம், ரைடிங் பேண்ட் வாங்கிக்கலாம், ரைடிங் பூட் வாங்கிக்கலாம். உங்களால் ரைடிங் பூட் இல்லையா, வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அட்லீஸ்ட் ஒரு ஷூ, ஒரு பழைய ஷூ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $200 பழைய ஷூங்கிறது ஒரு கம்மியான ப்ரைஸில், பிராண்ட் நியூ தான், ஒரு $200 1000 வரைக்கும் இருக்குது. இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஷூவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரைடிங்கில் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ரைடு பார்த்திங்கன்னா ஒரு 7000 கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ரைடு பார்த்திங்கன்னா 7800, இப்போ பண்ணது 5300. இந்த 3 ட்ராவல்லையும் நான் கற்றுக்கிட்டது, நான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் என்னுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்பாங்க. லெட்ஸ் சேஞ்ச் த பெர்செப்ஷன் ஆஃப் ட்ராவலிங். அதாவது அந்த ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கண்ணோட்டத்தை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நிறைய பேர் அவங்களுடைய சேனல்லையும் போட்டுட்ருக்காங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இருக்கிறத வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய மோட்டோ. ஸோ அதுக்காக பண்ணது தான் இந்த எக்ஸலில் நல்லபடியாக பண்ணியிருக்கிறோம். நீங்களும் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வண்டியாக இருக்கட்டும், ஒரு பழைய வண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராத மாதிரி சின்ன சின்ன சில்லற செலவையெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போதே பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டிக்கு தேவையான RC புக், இன்சூரன்ஸ், அப்புறம் உங்களுக்கான லைசன்ஸ், அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி சேஃப்டி வியர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.